அலைகள்ல இருந்து தேவதை வரும். அப்போ அது உன்னை பாட சொல்லும். அதுக்கு நீ அத தலையில வச்சிருக்கிற பூவை கேட்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, இளவரசியோட பூதான் என்னோட வாழ்க்கையே. என்ன பண்றது? நீ சொல்ற மாதிரி செய்யணும்னா அதுக்கு முதல்ல பாட கத்துக்கணுமே. இளவரசி, நீங்க திரும்ப வந்ததும் தான் எனக்கு உயிரே வந்தது. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பெரியவரே. ஏன்னா எனக்கு உங்களால ஒரு இளவரசர் கிடைச்சாரு. இந்தாங்க, இந்த பரிசை வச்சுக்கோங்க. நன்றி இளவரசி. சரி, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க இளவரசி? என்னோட அடுத்த வேலையா நான் முதல்ல நல்லா பாட கத்துக்க போறேன். நீ சொன்னதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். பாட கத்துக்க போறியா? எதுக்காக? ஆனா அப்பா, எல்லா இளவரசிகளும் பாட்டு பாட கத்துக்கிறது வழக்கம் தானே. புரியுது, ஆனா அதுக்கு ஞானம் இருக்கணுமே. எனக்கு ஞானம் இருக்குப்பா. நானும் கத்துக்கிட்டா நல்லா பாட்டு பாடுவேன். சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். எல்லா கலைஞர்களையும் நான் கூப்பிடுறேன். லா 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 லா. என்ன ஒரு அருமையான குரல் அது! யார் பாடுறது? ரொம்ப நன்றிப்பா. என்னால பாட முடியாதுன்னு சொன்ன நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. நான் இப்ப கடற்கரைக்கு போய் பாறை மேல நின்னு பாட போறேன். என்ன, கடற்கரை பாறை மேல நின்னு பாட போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லப்பா, நீங்க என்ன இன்னும் புரிஞ்சுக்கல. நான் அங்க நின்னு பாடினா எல்லா மீனுங்களும் என் பாட்டை கேட்கும்ல. மீன்களுக்காக பாட போறியா? ஹோ, சரி, நீ நினைக்கிறதான் எப்பவும் செய்வியே. பாதுகாப்புக்கு தோழிகளை கூட்டிட்டு போ. நீ ரொம்ப அழகா வாசிக்கிற. உன்னோட இந்த வாசிப்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ நல்லா பாடவும் செய்யற. எனக்காக நீ ஒரு பாட்டு பாடினா நீ கேக்குற எதையும் நான் தரேன். நான் உங்களுக்காக பாடுனா உங்க தலையில இருக்கிற அந்த அழகான பூ எனக்கு தருவீங்களா? மாட்டேன், நிச்சயமா தர மாட்டேன். அப்படின்னா என்ன மன்னிச்சிடுங்க. உங்க தலையில இருக்கிற அந்த பூவை தரலனா இனிமே என் வாழ்நாள் முழுவதும் நான் பாட போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, அப்படியா? சரி, நான் எங்க பட்டாலும் நீ அதை எடுத்துக்குவியா? என்ன சொல்ற? சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த பூவை எங்க வேணா தூக்கி போடுங்க. TuneWorldTamil.blogspot.com. நம்ம இளவரசி என்ன பண்றாங்க? வேண்டாம் இளவரசி. இளவரசி, ஜாக்கிரதை. பயப்படாதீங்க இளவரசி, நான் தண்ணிக்கடியில தான் இருக்கேன். உங்களை தாங்கி பிடிச்சுக்கிறேன். நான் உங்களை பத்திரமா கரைக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். ஆனா நீங்க என்ன பார்த்தத பத்தி உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நான் நேர்ல வர வரைக்கும். நான் சொன்ன எல்லாத்தையும் சரியா எழுதிட்டல. கடைசியா நீங்க இதுக்கு உடன்படுவீங்கன்னு நம்புறேன். இப்படிக்கு மகாராஜான்னு போடு. அது என்ன சத்தம்? மரியாதைக்குரிய மகாராஜா, உங்க மகளான இளவரசி என் வாழ்க்கையை காப்பாத்திட்டா. அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புறேன். என்ன சொன்னா? என் பொண்ணு உன் வாழ்க்கையை காப்பாத்தினாளா? அவ வளர்க்கிற நண்டை விட்டு நகர மாட்டாளே. இது ஆச்சரியமா இருக்கு. நான் தான் அந்த ராட்சச நண்டு அரசே. உங்க மகளோட பாட்டு தான் அந்த சாபத்துல இருந்து என்ன விடுவிச்சது. அப்பா, அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புற இளவரசரை சந்திச்சீங்களா? நீ எனக்கு எப்பவுமே புரியாத புதிர்தா இளவரசி. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால உங்க கல்யாணத்தை நடத்த நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இளவரசனுக்கும் இளவரசிக்கும் அரசர் ரொம்ப தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சாரு.
அப்பா இது எல்லாம் நீங்க எப்ப தயார் பண்ணினீங்க? ஆஹா, இது என்ன கல்யாண விருந்து போல இருக்கு. விருந்தா இருந்தா அந்த நண்டு இளவரசன் தான் முதல்ல சாப்பிடணும். அந்த நண்டு இளவரசனோட பேரை சொல்லி நாம இந்த விருந்த சந்தோஷமா சாப்பிடலாம். என்ன சொல்ற? நான் சொன்னது சரிதானே? ஆமா.